அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இனிவரும் வகுப்புகள்ல இலக்கண பாடங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமி சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு இலக்கணத்தை பத்தி பார்க்க போறோம். சரி, இலக்கணத்துல எது பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா தமிழ் இலக்கணங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும், அவற்றினுடைய மற்ற பிரிவுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதானப்பா இலக்கணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். இலக்கணம்னா என்னது? முதல்ல ஒரு மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியை பேசவும் எழுதவும் என்ன செய்யும், திருத்தமாக பேசவும் எழுதவும் வரையறை செய்யக்கூடியதுதான் என்னன்னு சொல்றாங்க, இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியாமா? இப்ப தமிழ் இலக்கண வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி 5 வகையாக பிரிக்கப்பட்டதுதான் இலக்கணங்கள். சரி, முதலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எழுத்து இலக்கணம் அப்படின்னு சொல்வது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அப்ப எழுத்து என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொல்றோம் பார்க்கிறோம். முதலில் எழுத்து என்பது மொழி வடிவமாக, ஒளினா உச்சரிக்கும் பொழுது வரும் இல்லையா சத்தங்கள், அதுதான் ஒளி வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா வரி வடிவமாக எழுப்பப்படுவதும், ஒலி வடிவமாக நம்ம உச்சரிக்கப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக இப்ப அ அப்படின்னு உச்சரிக்கிறேன் இல்லையா, அந்த சத்தங்கள். இன்னொன்னு ஆ அப்படிங்கிற எழுத்தை இப்படித்தான் நான் எழுதணும்னு வரி வடிவமாக எழுதுறேன் இல்லையா, இதைத்தான் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எழுத்துல வேற எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரி, அப்போ உயிர் எழுத்துக்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதலில் உயிருக்கு நம்மளுக்கு எல்லாமே முதன்மையானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்று அப்படிதானே. அப்போ காற்று நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா இருக்க முடியாது இல்லையா. அதனாலதான் உயிர் எழுத்துக்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்றோம்னா காற்று அப்படின்னு சொல்லி சொல்றோம். இயல்பாகவே காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்படியெல்லாம் உயிரெழுத்துக்கள் பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப வாயை திறக்கிறோம் ஆ, உதடுகளை என்ன செய்யறோம், விரிக்கிறோம் ஈ, அதுக்கப்புறம் உதடுகளை குவிக்கிறோம் ஊ அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ உயிரெழுத்துக்கள்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லும் போது உயிரெழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. குறில் எழுத்துக்கள் என்பது என்ன? முதல்ல குறில் எழுத்துக்கள்னா என்னன்னு பார்த்துடலாம், அந்த எழுத்துக்கள் என்னன்னு பார்த்துடலாம். சரியா? முதலில் குறில் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். அப்ப நெடில் எழுத்துக்கள் என்பது நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். குறுகி ஒழிக்கக்கூடியதுன்னு அ, இ, உ இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே என்ன எழுத்துக்கள், குறில் எழுத்துக்கள். சரி, நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆ, ஈ, ஊ, அது நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப குறில் எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி எழுதிடலாம். சரியா? இப்போ குறில் எழுத்துக்கள்ல ஆ வருதுன்னா நெடில் எழுத்துக்கள் ஆ, குறில் எழுத்துக்கள்ல இ, நெடில் எழுத்துக்கள்ல ஈ. இங்க ஊ வந்துச்சுன்னா இங்க ஊ, இங்க ஏ அப்படின்னு சொன்னா இங்க ஏ. இங்க என்ன வரும், நம்மளுக்கு ஓங்கிற எழுத்து வந்ததுன்னா இங்க ஓ வரும். சரி, மிச்சமாக இருக்கக்கூடியது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஐ, ஔ அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. எப்பொழுதுமே நம்மளுக்கு நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய இனமாகிய குறில் எழுத்துக்கள் என்ன செய்யும், தொடர்ந்தே வரும்னு சொல்லுவாங்க. ஆ அப்படிங்கும் போது ஆ அப்படிங்கிற அந்த சத்தங்கள் ஒழிக்கிறது இல்லையா, இது போலதான். இப்ப ஏ அப்படிக்கு இணையான எழுத்து என்னன்னா ஏ, ஓ அதற்கு இணையான எழுத்து ஓ. அதன்படி ஐ அப்படின்னு ஒழிக்கிறோம் இல்லையா, அதனுடைய குரல் எழுத்தாக என்ன தோன்றும் அப்படின்னா ஈ அப்படிங்கிறது தோன்றுது இல்லையா. அப்ப ஐ என்பது நெடில் எழுத்து. அதற்கடுத்த ஔ, அதை உச்சரிக்கும் பொழுது பார்க்கணும் ஔ
கடைசியாக ஒழிப்பது என்ன எழுத்தாக வருது? ஊ என்னும் குரில் எழுத்துக்கு இணையாக வருது இல்லையா? அப்ப அவ்வும் என்னதான் நம்மளுக்கு நெடில் எழுத்துக்கள் தான். அதனால என்ன சொல்றோம்னா குரில் எழுத்துக்கள் குறுகி ஒழிக்கும் இந்த 5 எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் என்றும், நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கக்கூடிய இந்த 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எழுத்துக்கள் எல்லாமே என்ன செய்யும்னா கால அளவுகளை குறிக்கக்கூடியதாக வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கால அளவுகள்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மாத்திரை அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அந்த கால அளவுகளை மாத்திரை அப்படின்னு சொல்றது என்னன்னா கால அளவை குறிப்பது தான் மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அப்போ மாத்திரைனா என்ன அப்படின்னா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை சொடுக்கிறோம் இல்லையா, இந்த கால அவகாசங்களை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இதுக்கெல்லாம் மாத்திரை அளவுகள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா இப்போ குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு மாத்திரையின் அளவு 1. நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கான மாத்திரை அளவு 2. சரி, அப்போ இது ரெண்டையும் பார்த்துட்டோம் நம்ம. இப்போ மெய் எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் நாம. மெய் எழுத்துக்கள், மெய் என்பது உடம்பை குறிக்கக்கூடியதாக இருப்பது அப்படிதானே? அப்போ உடலின் துணை கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதையெல்லாம் நம்ம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து 18 எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள். அப்போ உயிரெழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோமா 12. இந்த 12 எழுத்துக்களும் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னா மெய் எழுத்துக்களாக சொல்லப்படுவது. சரி, இந்த மெய் எழுத்துக்களை இப்போ உயிரெழுத்துக்களை என்னன்னு பார்த்தோம்னா குரில் நெடில் என்று பிரித்தோம் அல்லவா? அப்போ மெய் எழுத்துக்களை இந்த மாதிரி பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வல்லினம் இங்க எழுதிடலாம். ஒரு நிமிஷம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இவ்வாறாக மெய் எழுத்துக்கள் என்ன செய்யுது நம்மளுக்கு பிரிக்கப்படுது. சரியா? சரி, வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள்னு சொல்றோம். அப்ப இதுல எதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா புள்ளி வைத்த எழுத்துக்கள் எல்லாமே. நம்ம புள்ளி வைக்காத எழுத்துக்களை பார்த்துட்டு புள்ளி வச்சுக்கலாம். சரியா? கசட தபர வல்லினம் ஏற்கனவே நம்ம படித்ததுதான். கசட தவற இதைத்தான் என்னன்னு சொல்றாங்க வல்லின எழுத்துக்கள். இதுக்கு மேல நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? புள்ளி வச்சிடலாம். சரியா? அப்ப இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இற்று இந்த எழுத்துக்கள் எல்லாமே வல்லின எழுத்துக்கள். சரி, அதற்காக அடுத்து வருவது மெல்லின எழுத்துக்கள். மிகவும் மென்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப மென்மையாக ஒழிக்கக்கூடியது ஞங்கன ஞமன. அது உச்சரிக்கும் பொழுதே எப்படி வருதுன்னா ஞங்கன ஞமன, ரொம்ப மென்மையாக வருது இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க ஞங்கன. இந்த எழுத்துக்களை தான் சொல்றோம். இதுல நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம இப்போ புள்ளி வச்சிருக்கோம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது புள்ளி வைக்கிறோம். சரி, அதற்கு அடுத்ததாக இடையினம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இடையின எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது வல்லினமும் அல்லாமல் மெல்லினமும் அல்லாமல் இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள். எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா யரள வளழ அப்படிங்கிற எழுத்துக்களை சொல்லுவோம். சரியா? யரள வளழ அப்படிங்கிற எழுத்துக்களை என்ன சொல்லுவோம். இதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? புள்ளி வச்சு. இப்படிதான் எளிமையாக என்ன செஞ்சுக்கணும்? நம்ம படிச்சுக்கணும். சரியா? அப்ப மெய் எழுத்துக்கள் என்று சொல்லும் போது 3 வகையாக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பதை குறிக்கக்கூடியது. சரி, அடுத்ததாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உயிர் எழுத்துக்களை பிரிக்கும் பொழுது மாத்திரை அளவுகள் சொன்னோம் அல்லவா? அப்ப மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு இருக்கிறதுன்னா ஆமா, மாத்திரை அளவு இருக்கிறது. மெய் எழுத்துக்கள் எப்பொழுதுமே அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும். அரை மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது மெய் எழுத்துக்கள். சரி, அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னா உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? அது அந்த உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் படிச்சிருக்கோம், மெய் எழுத்துக்கள் படிச்சிருக்கோம். புதுசா என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் இணைகின்ற எழுத்துக்கள் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ உயிரும் மெய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ உயிர் எழுத்துக்கள் ஆ வருதா, மெய் எழுத்துக்கள் இப்போ இக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்களேன். இப்போ உயிர்
மெய்யும் என்ன செய்யுது? இணைக்கிறோம். இணைக்கும் பொழுது பிறக்கக்கூடியது கா என்னும் புது எழுத்து பிறக்குது இல்லையா? இதற்கு பெயர் தான் எனது உயிர் மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவது. சரி, அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதற்கு மாத்திரை அளவு இருக்கிறதா? மாத்திரை அளவை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சரி, உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். 216 எழுத்துக்கள் இருக்கு. 216 எழுத்துக்கள் என்ன சொல்றோம்? நாம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரியா? இதற்கு அடுத்ததாக ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆயுத எழுத்து நம்ம இதற்கு முன்னாடி சிறிய வகுப்புகள்ல படிக்கும் பொழுதெல்லாம் இப்ப ஆன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ உ ஓ ஔ அக் அதையும் சேர்த்து சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா இப்பொழுது நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னா உயிர் எழுத்துக்கள் 12 தான். சரியா? அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எழுத்தான அக்கு அப்படிங்கிறத என்ன செய்யக்கூடாது? நம்ம உச்சரிக்க கூடாது. ஏன்னா அது தனி எழுத்துன்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்துக்கள் இது உயிரும் சேராது மெய்யும் சேராமல் என்ன எழுத்துக்களாக வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா தனித்து நின்று வருவதனால் இதை தனி எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆயுத எழுத்து எப்படி சொல்றாங்க? தனி எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதனுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதற்கும் என்ன மாத்திரை அளவு தான்? அரை மாத்திரை அளவு. ஆயுத எழுத்து என்னது? 1 அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நாம பிரிக்கிறோம். இங்க இதுக்கும் மாத்திரை அளவு என்னது? அரைதான். சரி, அப்ப உயிர்மெய் எழுத்து மாத்திரை அளவு பார்க்கணும் இல்லையா? குறுகி ஒழிக்கின்ற எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவும் நீண்டு ஒழிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களுக்கு என்னன்னு சொல்றோம்? 2 மாத்திரை அளவுகளையும். இதுக்கும் என்னதுதான்? அதற்கு நேரானதுதான் வரும். சரியா? சரி, இன்றைய வகுப்புல என்னென்ன பார்த்தோம்னு ஒரு டைம் என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இலக்கணம் பார்த்தோம். இலக்கணத்தினுடைய வரையறை பார்த்தோம். இலக்கணங்கள் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பது 5 வகைகள். இதுல எழுத்து தான் பார்த்தோம் நாம இல்லையா? எழுத்து அப்படிங்கறது என்னன்னு சொல்லிருந்தோம்? ஒலி மூலமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதை என்ன செஞ்சிருக்கேன்? நான் 4ஆ பிரிச்சிருக்கேன் இல்லையா? உயிரெழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, உயிர்மெய் ஆயுத எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். நம்ம உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் எவ்வளவு? ஒரு கூட்டி போட்டக்கூடாதுப்பா, பெருக்கி பார்க்கணும். சரியா? 216 எழுத்துக்கள். ஆயுத எழுத்து என்பது தனித்து நின்று பொருள் தருவது 1. சரியா? இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய அனைத்து வீடியோக்களிலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள் உங்களுக்கு இடம்பெறும். நன்றி.